பிராமணிய மேலாதிக்கம், அதன் அடிப்படையிலான சமூக கட்டமைப்பு, இதை வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தான் மனுஸ்மிருதியில அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற இந்துத்துவ ஆதரவாளர்கள், இந்து ராஷ்டிராவினுடைய அடிப்படையாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வைக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது தலித் வகுப்பை சேர்ந்தவர் தான் மரியாதைக்குரிய கவாய் அவர்கள். ஒரு வழக்கறிஞர் அவர் மேல செருப்பு தூக்கி வீசினாருங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அவர் கவாய் ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணாரு, சட்ட அடிப்படையில் தான். பெட்டிஷனில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, புகழ்பெற்ற கஜுராஹோ கோவில் வளாகம், அதில் இருக்கக்கூடிய விஷ்ணு சிலைக்கு தனியான ஒரு பூஜை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பெட்டிஷன். கான்ஸ்டிடியூஷனில் அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற முறையில் தான் அந்த பெட்டிஷன் ரொம்ப மிகச்சரியான சட்ட காரணங்களுக்காக அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதில் தான் பயங்கரமாக ட்ரோலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஆர்எஸ்எஸ் ஆட்கள், ஹிந்துத்வ ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கினாங்க. மிக மோசமான வார்த்தைகளால் அவர் ட்ரோல் செய்யப்பட்டார். ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹரியானாவில் பூரன்குமார், அவர் ஒரு சந்தேகமான சூழல்ல மரணம் அடைந்திருக்கிறார். அவர் இறப்பதற்கு முன்னால் எழுதி வைத்த அந்த துண்டு குறிப்பில் சாதிய ரீதியாக எந்த அளவுக்கு அவர் பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டார், எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் அவருடைய அந்த இறுதி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸரே தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடியும்னா, இப்போ சாதாரண மக்கள், தலித் மக்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத நம்மளால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இவர் பூரன்குமார் திடீர்னு ஒன்றும் அப்படி தற்கொலை பண்ணிக்கல. இதுக்கு முன்னால் பல கட்டங்களில் அவர் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காரு. உள்துறை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்காரு. எல்லா மட்டங்கள்லையும் புகார் பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால வேற வழி இல்லாமல் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய, அதாவது ஒரு உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கே இதுதான் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கதி என்பதற்காக சொல்லப்படுகிற உதாரணம். அடுத்து இந்த வருஷம் 2025 அக்டோபர் 1 உத்தரப்பிரதேசம் ரேபரேலி பகுதியில் ஹரி ஓம் என்கிற தலித் வகுப்பை சார்ந்தவர் அடித்து கொல்லப்பட்டார். என்னன்னா, ட்ரோனை திருடினாரு அப்படின்னு ஒரு பொய் புகாரை சொல்லி இந்த சங் பரிவார் கூட்டங்கள்லாம் சேர்ந்து கடுமையாக அடித்து ரயில்வே ட்ராக் பக்கம் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அடி வாங்கியதன் விளைவாக அவர் இறந்து போனார் அப்படிங்கிறது அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய உதாரணம்.